வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எள்ளை வச்சு ஒரு சத்தான எள்ளு உருண்டை எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். அதுவும் நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன். எனக்கு ஜென்ரலாக இந்த பிராண்டு ரொம்ப நல்லா பிடிக்கும். அதனால் பிளெயின் பிராண்டை விட இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுவேன், சம்பந்தி எள்ளு. ஸோ இப்போ இந்த எள்ளை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து நிறைய ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே அதிகமாக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய இதுவே எலும்புச்சத்து, மூட்டு வலி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இது சாப்பிடும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு உருண்டையாக இருக்கும் இது. அதுவும் எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கறதுல ரொம்பவே உகந்த ஒரு உருண்டையாக இருக்கும். ஸோ அதை எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இப்போ இது ஒரு பேக்கெட் நான் 100 கிராமு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது 3 கிராம் பேக்கெட்டையும் நம்ம எடுத்து போட்டாச்சு. இப்போ இது எவ்வளோ வந்திருக்குன்னா, நல்லா குவிஞ்சா மாதிரி மேலே ஒரு கைப்பிடி வந்திருக்கு. இதே சைஸ் அளவுக்கு நமக்கு வெல்லம் தேவை. வெல்லம் தேவைன்றதுக்கு தான் நான் இந்த மெஷர்மெண்ட்டை காட்டுறேன் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கப்லேயே தான் நம்ம வெல்லமும் ஆட் பண்ண போகிறோம். இதை இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இந்த கப்பில். சரி, ஸோ இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இதை கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். கொஞ்சம் வெடிக்கிற தன்மை வரும், அது வரைக்கும் வறுக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம சிம்லேயே வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தேவைப்படலாம். இப்போ ஒரு 12 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா சூடாகிடுச்சு. ஸோ இப்போ இதை நான் ஒரு தட்டில் கொட்டி இது ஃபேன் காற்றுல வச்சு நம்ம ஆற வச்சுலாம். நல்லா சூடாக இருக்குது பாருங்க, தொட்டால் சூடாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கணும். எள்ளு நல்லா வரப்படும் போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதுவே உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் தான். அந்த டைம் அது வறுக்க ஆரம்பித்த உடனே நல்ல வாசனை வரும். நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குறது. நல்லா எள்ளு வறுத்தா தான் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும், நமக்கு ஈஸி டைஜஷனும் ஆகும். இதில் இப்போ நமக்கு வெள்ளை எள்ளும் கிடைக்கிது. கருப்பு எள்ளு தோலோடு இருக்கிறதுனால இது சத்துன்றதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். வெள்ளை எள்ளுலேயும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இப்போ இது வீட்லேயே நம்ம வெள்ளை எள்ளை மாற்றுறோன்னா இதை அப்படியே நல்லா இதே மாதிரி வறுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆறின பிறகு நீங்கள் ஒரு முறத்தை வச்சு நம்ம இதை அழுத்தி தேய்ச்சி விட்டோன்னா இதுலேருந்து கருப்பு தோல் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அது வெள்ளை எல்லாம் இருக்கும், அதை புடச்சி கூட நம்ம எடுத்துக்கலாம். எதுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்படணும்? நம்ம கருப்பு எள்ளுலேயே சத்து அதிகமாக இருக்கும் போது அதையே நம்ம செஞ்சு சாப்பிட்றதுல கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கலான்றதுக்காக நான் அப்படியே பண்ணுறேன். உங்களோட ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். இதை ஒரு ஃபேன் காற்றுல வச்சு இப்படி போட்டு லைட்டாக கசக்கணுன்னாவே தோல் தனியாக வெள்ளை எள்ளு தனியாக வந்துடும். ஸோ இப்போ வெள்ளை எள்ளு வேணுன்னா இப்படி தான் நம்ம பண்ணிவிட்டு தனியாக புடச்சி எடுத்துக்கணும் பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு சூடு ஆறிடுச்சு. இப்போ சின்ன மிக்சிலேருந்து ஒரு பெரிய மிக்சியை எடுத்துக்கோங்க. இப்போ குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, நான் பெரிய மிக்சி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சுற்று பல்ஸில் போட்டு 1 மினிட் ஃபஸ்ட்டு பல்ஸில் போட்டு உடனே அதை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் வெல்லம் ஆட் பண்ணல. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெறும் எள்ளை மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், 2 வாட்டி பல்ஸ் போட்டதில் இந்த அளவுக்கு பவுட்ராக இருக்குது. நடுவில் ஒரு வாட்டி கீழேருந்து எல்லாத்தையும் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கையிலையோ இந்த மாதிரி கீழே இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா நம்ம மேலே எடுத்து விடுவோம். அப்போ தான் ஈவனாக நமக்கு அரைப்படும் நல்லா. திருப்பி இன்னொரு 2 வாட்டி பல்ஸில் போடுறேன். ஸோ இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இந்த பதத்தில் நிறுத்திட்டு இது ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ அதனால் கொஞ்சம் பாதி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அடியில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா நம்ம இப்படி கிளறி விடுங்க. நம்ம இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணோம். ஒரு கப்புக்கு மேலே குவிஞ்சு கீழே ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தது. ஸோ இப்போ இதில் கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு நான் இதை எடுத்து வச்சுருக்கேன்.
இன்னும் உங்களுக்கு கூட வேணும்னா இதுவே வந்து கொஞ்சம் கரெக்டான பதம் இருக்கும். உங்களுக்கு கூட வேணும் இன்னும் ஒரு கைப்பிடி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இதில் முக்கால் பதம் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த இதில் வந்து பாதி வெல்லத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இப்போ வந்து பல்ஸ்லேயும் போட்டு எடுக்கலாம். ஸ்பீட் 1ல் வச்சு ஒரே ஒரு சுற்று ஒரு நிமிஷம் மட்டும் நான் விட்டு ஸ்பீட் 1ல் வந்து 2 வாட்டி போட்டு எடுத்திருக்கேன். 1 மினிட் பாருங்கள், வெல்லம்லாம் நல்லா பிடிச்சிருக்கு உள்ளே. இந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம இதில் எடுத்துடலாம் தனியாக. ஸோ இப்போ இது வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம ஃபுல்லாத்தையும். இப்போ இது வந்து பாதி எடுத்து வச்சோம் இல்லையா, நம்ம அரைப்படாமல் அரைச்சது பாதி. இப்போ இதுலேயும் பாதி வந்து வெல்லத்தை போட்டு இதில் மிச்சம் இருக்க பாதி வெல்லத்தையும் இதில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ வெல்லத்தை மேலே போட்டுக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெல்லத்தை வந்து நல்லா கலரி விட்டுடலாம். அப்போ தான் மேலேயும் கீழேயும் நல்லா ஈவனாக உங்களுக்கு வந்து அரைப்படும். இப்போ நம்ம இது முதல்ல எடுத்ததை விட இப்போ இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 சுற்று விட போகிறோம். அதனால் ஒன்று கொஞ்சம் பாதி பதமும் முக்கால் பதமும், இன்னொன்று வந்து ஃபுல் பதமும் விட்டோன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டும் நல்லா வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு முக்கால் பதத்துக்கு தான் போட்டோம். இப்போ அடுத்த 2வது பாதி பிரிச்சதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சா உருண்டை வர மாதிரி இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா உருண்டை எப்படி இருக்குது, இதில் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இதில் பாதி அதில் பாதின்னு பிடிச்சா தான் நமக்கு உருண்டையும் நல்லா பதமாக பிடிக்க வரும். அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 போர்ஷனாக அரைச்சதையும் நம்ம இதிலே கொட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எள்ளுக்கு வந்து ஏலக்காய் பொடி தேவைன்னா போட்டுக்கோங்க. எனக்கு எள்ளு பொடியும் ஏலக்காய் பொடியும் பிடிக்கணுனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஈஸி டைஜஷனுக்காக ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது 2 போர்ஷனும் நம்ம பிரிச்சுருக்கோம். அது நல்லா கலரி விட்டுக்கலாம் ஒன்றா வர அளவுக்கு. எள்ளை வந்து நம்ம வறுத்துட்டு அரைச்சிட்ட பிறகு வெல்லம் வந்து பாகு எடுத்துட்டு அந்த பாகு எடுத்து கூட ஊற்றிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம். அது ஒரு மெத்தடும் இருக்குது. அந்த மெத்தடில் வந்து 2-3 நாளில் நம்ம அதை சாப்பிட்றணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆனாலும் நல்லாவே இருக்கும். இனிமேல் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 மந்த்து கூட வாசனை அப்படியே தான் இருக்கும். நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் யூஸ் பண்ணோன்னா அது வரைக்கும் நம்ம சாப்பிடாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு 10 நாள் ஆனாலும் அதே டேஸ்ட் இருக்கும். அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம் இதை. ஸோ இப்போ இதை நான் வாசனைக்காக 2 ஐட்டம் சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் இன்னொரு ஐட்டம் சேர்க்க போகிறேன். சும்மா 1 ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெய் ஆட் பண்ணோன்னே நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி கொஞ்சம் கலந்து விடுங்க. வந்து பொடியை கட் பண்ண கேஷ்யூ நட்டையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா பொடியாக போட்டிங்கன்னா எல்லா சைடும் உருண்டைக்கும் கிடைக்கும். இதில் வந்து டாமினன்ஸ் வந்து கேஷ்யூ நட் இருக்கக்கூடாது. அங்கங்கே கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருக்கணும். இது வறுத்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இது எள்ளோட டாமினன்ஸ் போய் கேஷ்யூ நட்டோட டாமினன்ஸ் இருக்கும். பசங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் ஒரே சத்து மட்டும் இல்லாமல் 2-3 சத்தும் சேர்ந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நெய் இருக்குது, இதில் ஏலக்காவோடைய ஃப்ளேவர் இருக்குது, எள் இருக்குது, கேஷ்யூ நட்டும் இருக்குது. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் நம்ம அந்த கேஷ்யூ நட்டை ஆட் பண்ணதில். ஸோ தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மேலே வச்சு கூட நீங்கள் இப்படி பிடிச்சிக்கலாம். மேலே வேணும்னா, வெளியே தெரிகிற மாதிரி வேணும்னாலும் அப்படியும் பண்ணலாம். நம்ம இது குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம். அதே சமயத்தில் நமக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பீரியடுக்கும் நம்ம இதை கொடுத்து அனுப்பலாம். இது ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமான இதுவாக இருக்கும். வீட்டிலே செஞ்ச எள்ளு உருண்டைன்றனால இன்னும் ஹெல்த் கான்ஷியஸாகவும் இருக்கும். ஷேப் வந்து நம்ம எந்த ஷேப் வேணால் பிடிக்கலாம். பால் தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி கட்லெட்டுக்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இப்படி இந்த ஷேப்பில் கூட நம்ம கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு.
சைஸ் வந்து நம்ம சைஸ் தான். நமக்கு எந்த சைஸ் பெருசாக வேணால் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறோம்னா சின்னதாக போட்டு சின்ன பால்ஸாக கொடுத்தோன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் அங்கே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பிடிச்சி எடுத்துக்கலாம். லாஸ்ட் உருண்டைக்கு வந்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட இது 3 பேக்கெட் போட்டிருக்கோம். 3 பேக்கெட் வந்து சேர்த்து 72 ரூபா இருக்குது. ஒரு பேக்கெட் 24 ரூபா, 72 ரூபா இருக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம ஆரோக்கியமாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது வெளியே போய் நம்ம எள்ளு பேக்கெட் வாங்குறதை விட வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது பெண்களுக்கு நல்ல உகந்த ஒரு இது. சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தைங்க இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது கொடுத்திங்கன்னா டெய்லி ஒரு உருண்டை கொடுத்திங்கன்னா நல்ல சத்தான ஒரு உருண்டையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.